எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் எங்கள் முழு ஆதரவு. திண்டுக்கல் சீனிவாசன் அதிரடி அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கமடா அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த இயக்கத்தை அழிப்பதற்குத்தான், அந்த இயக்கத்தை சிறுபான்மைப்படுத்துவதற்கு, அந்த இயக்கத்தை இரண்டாக உடைப்பதற்குத்தான் தற்சமயம் ஒரு குழு என்பது பிரிந்து கிடக்கிறது. அதிலேயுமே இன்னொரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்கவும், இன்னொரு தரப்பினர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியுடைய பேச்சை கேட்கவும் தான் தற்சமயம் ஆரம்பிச்சது. இப்ப தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் எடப்பாடி பழனிசாமி 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி இருக்கிறார். அதிலையும் கூடுதலாக 234 தொகுதிகளிலும் மக்களை தேடி பயணம் செய்திருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்திருக்கிறார். அந்த 234 தொகுதியிலும் தனி மனிதனாக எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்திருந்தார். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய முடியாத நிலையிலே தான் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரே தவிர மற்ற தொகுதியில் ஏன் வெற்றி பெறவில்லை? அந்த மாவட்டத்திற்கு கூடிய அந்த தொகுதிகளுக்குள்ளாகவே எஸ்.பி. வேலுமணி வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே என சொல்லி தற்போது நமது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிரடியான ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்சி. அடுத்த கட்டமாக ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த இயக்கம் தான் தற்போது 2-3 துண்டுகளாக பிளவுபட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பது வந்துவிட்டது. இருந்த போதிலுமே நாம் ஒரு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுப்பதா? இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் எங்கே இருக்கிறது? அதாவது 50-60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து தமிழகத்திற்கு கூடிய திராவிட கட்சியான அதிமுக எங்கே இருக்கிறது? ஏழை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம், அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்பது இன்னொரு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்து பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு ஆதரவுகளை எப்படி கொடுப்பது என எடப்பாடி பழனிசாமி யோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எஸ்.பி. வேலுமணியோ, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இறக்கிவிட்டு அந்த இடத்திலே நாம் அமர வேண்டும், அமர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சர் பொறுப்பை வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா 2 தினங்களுக்கு முன்பாக நமது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்திருந்தார். அந்த வரிசையிலே நமது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரியசாமியுடைய மகன் செந்தில் அவர்களிடம் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் தோல்வி என்பது ஒரு அரசியல்வாதிக்கு வெற்றியும் தோல்வியும் என்பது சகஜம் அப்படின்னே கூட சொல்லும். இந்த முறை தோல்வியை தருவினால் அடுத்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது பெற்று விடுவார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இருந்தார். தற்சமயம் தோல்வியை தழுவி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திண்டுக்கல்லே 2 பிரபலமாக இருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன் நமது எஸ்.பி. வேலுமணிக்கும் அதே போல சி.வி. சண்முகத்திற்கும் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் எனக்கு எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அதாவது அதிமுகவிலே சசிகலாவா எடப்பாடி என பிளவுபட்ட அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவுகளை கொடுத்தோம். அந்த ஆதரவு இன்று வரைக்கும் எங்களிடம் குறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் சொல்வார்கள் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அனைத்து தேர்தல்களுமே தோல்வி என சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்திலே தோல்வி அப்படிங்கிறதை விட அந்தந்த மாவட்ட வாரியாக பிரித்து பார்த்தால் அங்கிருக்கக்கூடிய நபர்களை ஏன் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி கேள்விகள் என்பது கேட்க வேண்டும். பொதுக்குழுவை கூட்டுவது முக்கியமல்ல. இப்ப கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது இருக்கிறது என்றால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் என்பது இருக்கிறதோ அத்தனை தொகுதியில் அந்த இருக்கக்கூடிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட எஸ்.பி. வேலுமணி ஏன் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து காட்டல? அவருடைய தொகுதியிலே அவர் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் மற்ற தொகுதியிலே அவர் ஏன் கோட்டை விட்டார்? அதற்கு அவர் முக்கியமான காரணங்களை சொல்ல வேண்டும். அதே போலதானே பொதுச் செயலாளருக்கும் நடந்திருக்கும் என நமது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே பேசி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் நமது எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக இருந்த கே.சி. வீரமணி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் எங்களுடைய முழு ஆதரவு என அந்தர்பல்ட்டி அடித்திருந்தார். அப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 24, 23 என மாறி இருக்கிறது. முதல் 25 உறுப்பினர்கள் நமது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகத்திற்கும், 22 உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவுகளை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது 24, 23 என மாறி இருக்கிறது. இதில் இன்னொரு
இன்னொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது சி.வி. சண்முகம் மாநிலங்கள் உறுப்பினராக இருந்தார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஏற்பாட்டில் அவரின் மூலமாகத்தான் தற்போது பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து என்பது வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாம் அனைவருமே கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2665 பேர் இருக்கிறாங்க. இதில் வாக்களிக்க தகுதி பெற்ற நபர்கள் சொல்லி 2646 பேர் வாக்களிக்க தகுதி பெற்ற நபர்களாக இருக்கிறாங்க. இதிலே சமயம் இறப்பு என்பது நடந்திருக்கிறது. அதாவது சில நபர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கலாம் இப்படின்னு சொல்லி இன்னும் முதல் ஒரு 500 வாக்குகள் என்பது குறைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 1/3 பங்கு 1000 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ அல்லது அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கையெழுத்து போட வேண்டும். அப்படித்தான் சி.வி. சண்முகம் தரப்பு கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் கையெழுத்து போட வேண்டாம் என அதிரடியான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நாளுக்கு நாள் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிளவுபட்டு இருப்பதும் அதிமுக ஒரு தரப்பினர் அதிமுகவில் மற்றொரு நபருக்கு ஆதரவுகளை கொடுக்காமல் இன்னொரு நபர்கள் ஆதரவுகளை கொடுப்பதும் இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் அதிமுகவாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்த பின்பு தோல்வி என்பது மட்டும் இருக்கிறதே தவிர அதிமுகவை எந்த இடத்திலும் அடமானம் வைத்தது கிடையாது. அவருடைய சொந்த உறுப்பினர்களையும் அல்லது அவருடைய சொந்த மகனையோ கட்சிக்குள்ளே அவரை அமர வைத்து எந்த விதமான பதவிகளையும் கொடுத்தது கிடையாது. இப்ப சரி, எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு அந்த இடத்திலே சி.வி. சண்முகத்தையோ எஸ்.பி. வேலுமணியோ பொதுச்செயலராக மாற்றினால் அதிமுக 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2031 சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி அடைந்து விடுமா? 200 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுமா? அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது. ஆளானப்பட்ட திமுகவே அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்த திமுகவே தற்போது தோல்வியை தழுவி ஒரு மூலையிலே அமர்ந்து கிடக்கிறது. ஸ்டாலினே சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியிலே தோல்வி என்பது தழுவ கிடையாது. தமிழகத்தில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற ஒரே நபர் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் 2029 2031 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை, சசிகலா பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது இருந்த போதிலுமே 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தி அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அதிகார போக்கு, அதிகார மோதலின் காரணமாக அதிமுக தற்போது பிளவுபட்டு கிடப்பது தொண்டர்களை மாற்று கட்சி இணைக்கக்கூடிய ஒரு படலமாகத்தான் மாறப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் தற்சமயம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறாராம். அதாவது எடப்பாடி பழனிசாமி கிடையாது, உண்மையான அதிமுக எங்கே இருக்கிறது, அதற்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவருக்குத்தான் என்னுடைய முழு ஆதரவு என நமது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி இருக்கிறார். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிற போதிலுமே அந்த ஆதரவு என்பது, ஆதரவு நிலைப்பாடு என்பதுதான் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிளவுபடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றாக வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க. அதிமுகவிலே பிளவுபட்டது சரியா? எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்க வேண்டுமா? அந்த இடத்திலே புதிதாக ஒரு பொதுச்செயலாளர் நியமிக்க வேண்டுமா? அப்படிங்கிற முழு தகவலையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நண்பா.